பாலின் சுவை பனீரின் புரதத்துடன். தமிழ் பனீர். நீங்களா? எஸ், சர்ப்ரைஸ். நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? ஏன் இலக்கியா பயப்படுறவளா? சான்ஸே இல்ல. சரி, ஏன் இவ்ளோ நேரம் எங்க போயிருந்தீங்க? உனக்காக ஒரு gift வாங்க போயிருந்தேன். கிஃப்டா? என்ன gift? டண்டடாய். அட புடவை. பாரு. என்ன விசேஷம்? என்ன விசேஷமா? இன்னைக்கு எவ்வளவு ஹாப்பியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை செலிப்ரேட் பண்ண வேணாமா? நம்ம பிசினஸ்க்கு இப்பதான் பூமி பூஜையை போட்டிருக்கோம். இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் கூட ஆரம்பிக்கல. அதுக்குள்ள கோபால் சார் வந்து ஒரு பிளாட்டை புக் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. இது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். ஆமா கௌதம், எந்த தொழிலையும் முதல் வியாபாரம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதுதான் அந்த பிசினஸோட பிள்ளையார் சுழி. அது நமக்கு நல்லபடியா அமைஞ்சிருச்சு. ஆமா, அதுக்கு எதுக்கு எனக்கு gift வாங்கி தரீங்க? நீங்க பிசினஸ்ல ஜெயிக்கணும்னு நான் தானே உங்களுக்கு gift வாங்கி தரணும். நீதான் உன்னை எனக்கு gift-ஆ கொடுத்துட்டியே. அதை விட வேற என்ன gift வேணும் சொல்லு. ஏன் இப்ப இந்த பிசினஸே உன்னால தானே கிடைச்சது. அதான் உனக்கு gift-ஆ இந்த புடவையை கொடுத்திருக்கேன். எப்படி இருக்கு? உங்க செலக்ஷன்னா சும்மாவா? சூப்பரா இருக்கு. நமக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு. இனி நம்ம கஷ்டப்பட தேவையில்ல. நாளையில இருந்து நீ ஸ்கூல் டீச்சர் வேலைக்கு போக வேணாம். ஏங்க இப்படி சொல்றீங்க? பின்ன நான் கஷ்டப்படுறேன்னு தானே நீ வேலைக்கு போன. அதான் நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி முதல் அட்வான்ஸா வாங்கிட்டேன்ல. அப்புறம் என்ன? இனி நமக்கு வர்ற வருமானத்தை வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கலாம். நீ உடனே டீச்சர் வேலையை ரிசைன் பண்ணிரு. நீங்க இப்படி சொல்றது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என்னால இப்பவே வேலையை விட முடியாது கௌதம். ஏன் விட முடியாது? பாரு, நாம அந்த வீட்டை விட்டு வெளியில வந்தப்போ அடுத்து என்ன பண்ண போறோம், எப்படி வாழ போறோம்னு தெரியாம நான் மலைச்சு போய் நின்ன. அப்ப நீ எனக்கு தைரியம் கொடுத்து வீட்டு செலவுக்கு நானாச்சு, நான் வேலைக்கு போறேன், நீங்க கவலைப்படாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ நீ மட்டும் இல்லனா இன்னைக்கு இந்த பிசினஸ் பத்தி நான் நினைச்சு கூட பாத்திருக்க முடியாது. அதுக்கு நன்றி கடனா உன்னை ராணி மாதிரி சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனாலதான் சொல்றேன், இதுக்கப்புறமும் நீ ஏன் வேலைக்கு போய் சிரமப்படணும்? அதுக்கு இல்ல கௌதம், பிசினஸ்ல பணத்தை போட்டு பணத்தை எடுத்தாதான் நமக்கு வருமானம் லாபம். ஆனா நம்ம நிலைமை அப்படியா இருக்கு? நிலம் கோபால் சாரோடது, கட்டுமான செலவுக்கான லோன் பணம் பேங்க் ஓடுது. இதுல உங்க முதலீடு உங்க உழைப்பு மட்டும்தான். இந்த பிசினஸ்ல 250 வீட்டையும் வித்து வர்ற பணத்துல கோபால் சாருக்கு 50 கோடி கொடுத்து பேங்க் லோனையும் அடைச்சு மீதி லாபமா மிஞ்சிற பணம் தான் உங்க பணம். அது வரைக்கும் அது இன்னொருத்தரோட பணம். நீங்க ஜெயிச்சு கடனை எல்லாம் முடிச்சு லாபத்தோட வீட்டுக்கு வாங்க. நான் அன்னைக்கு இந்த வேலையை விட்டுடுறேன். அதுவும் இல்லாம ஸ்கூல்ல பைக்குக்குன்னு ஒரு 50,000 பணம் வாங்கியிருக்கேன். அந்த கடனையும் அடைக்கணும். சோ நாம நல்ல நிலைமைக்கு வரணும். நான் அது வரைக்கும் வேலைக்கு போய் தான் ஆகணும் கௌதம். இல்ல முடியாது. ப்ளீஸ் கௌதம், என் செல்லோல நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்படி ஏதாவது சொல்லி என்ன சமாளிச்சிருவிய? நீ சொல்ற காரணத்தெல்லாம் நான் நம்ப மாட்டேன். உண்மையாவே உனக்கு டீச்சர் வேலை மேல ஆசை. சின்ன வயசுல இருந்தே டீச்சர் ஆகணுங்கிறது உன்னோட பேஷன். அதை விடுறதுக்கு மனசு இல்ல. அதான் வேலைக்கு போகணும்னு அடம் பிடிக்கிறேன். நான் சொல்றது கரெக்ட் தானே? ஒழுங்கா சாப்பிடணும். ஹலோ, என்ன? ஹலோ, என்ன? உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சார் 200 கோடி ரூபாய்க்கு மேல பிசினஸ் பண்ண போறேன். ஆனா நீ டீச்சர் வேலைக்கு போய் கஷ்டப்படுறத என்னால தடுக்க முடியல. அது நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நான் டீச்சர் வேலைக்கு போறதையே கஷ்டப்படுறதா நினைக்கிறீங்களே கௌதம். ஆனா நான் ஸ்கூல்ல ஆயம்மா வேலை தான் பார்க்க போறேன்னு தெரிஞ்சா உங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும். இலக்கியா, என்ன மறுபடியும் யோசிச்சுக்கிட்டே இருக்க? இல்ல, வேலைங்கிறத தாண்டி ஸ்கூல் பசங்களுக்கு வேலை செய்யறது ஒரு சேவை. நான் கஷ்டப்படுறதா நினைக்காதீங்க. நான் அதை சந்தோஷமா தான் செய்யறேன். மத்தவங்க குழந்தைங்கள நல்லபடியா பாத்துக்கிட்டா நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும் போது கவனிச்சுக்கிறதுக்கு இது எனக்கும் ஒரு ட்ரைனிங்கா இருக்கும்ல.
அதுக்காக தான் கௌதம். இந்தா, நான் கொடுத்த புடவைய கட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி, இதோ இப்பவே கட்டிட்டு வரேன். வா, புடவை கட்டிட்டு என்னது? வரலாம். கட்டிட்டு வரலாமா? ஆமா, நீ புடவைய கட்டும்போது கூட மாட இருந்து அந்த கொசுபத்தெல்லாம் எடுத்து சொருகி ஹெல்ப் பண்ணலான்னு வரேன். இல்லையே, உங்க நடவடிக்கையே சரியில்லையே. உங்க பார்வையெல்லாம் ஏதோ தப்பா இருக்கு. நீங்க எதுக்கு புடவை கட்டி பார்க்க சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். நான் நாளைக்கே கட்டி பாத்துக்கிறேன். அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. இன்னைக்கு நீ இந்த புடவைய கட்டியே ஆகணும். அதுவும் ஏன் முன்னாடி, ஏன் மேற்பார்வையில. முடியாது, போங்க. முடியாதா? ஏய், அதையும் பத்திரமா. வா, பாத்துடலாமா? ஏய் 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 இலக்கியா, ஏய் நில்லு, இலக்கியா நில்லு. ஏய் கௌதம், தப்பிச்சு ஓடுற நீ. இரு இரு, இப்ப மாட்டியா? இதோ வந்துட்டேன். ஏய் தப்பிச்சு. ஏய் இலக்கியா, ஏய் நில்லு, இலக்கியா, ஏய் நில்லு. கௌதம், ஏய் ஐயோ, மாட்டியா? கௌதம், ஏங்க, விடுங்க. கௌதம், கௌதம், இலக்கியா, விடுங்க, விடுங்க, விடுங்க. ஏங்க, இங்க நாம இவ்ளோ சந்தோஷமா இருக்கோம். அத்தை பாவங்க, கார்த்திகை காணோன்னு அவங்க எவ்வளவு வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆமா இலக்கியா, அவங்க வேதனை குறையணும்னா உடனே கார்த்திகை கண்டுபிடிக்கணும். அந்த எஸ்எஸ்கே அஞ்சலியோட சதியை முறியடிச்சு எப்படியாவது கார்த்திகை கண்டுபிடிச்சாகணும். நீ ஒன்னும் கவலைப்படாத. ம்? வணக்கம் சார். மூர்த்தி சார், கார்த்திக் எப்படி இருக்கான்? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். சரி, கார்த்திகோட ஃபோனை கொடு. இந்தாங்க சார். டேய் கௌதம், மறுபடியும் நீ பிஸ்னஸில் வளர நான் விட மாட்டேன். முளைக்கும் போதே உன் கம்பெனியை கொஞ்சம் கொஞ்சமா தரமட்டமாக்கி உன்னை அட்ரஸே இல்லாம பண்ணிடுறேன். பைரவி, உன் பையனோட பிசினஸை காலி பண்றதுக்கு நீ ஹெல்ப் பண்ண போற. நான் 1 வீக் முன்னாடி டெல்லியில ஒரு ஹோட்டல்ல பன்னீர் சாப்பிட்டேன். கையில எடுக்கும் போதே அவ்வளவு சாஃப்டா, வாயில போட்டா அவ்வளவு ஜூசியா, அசல் பாலோட சுவை தெரியுமா? அந்த மாதிரி பன்னீர் எல்லாம் இங்கெங்க சான்ஸே இல்ல. டெல்லியில சாப்பிட்ட பன்னீர் மாதிரி இருக்கா? ஆமாயா, எப்படி? சாஃப்டான ஜூசியான தமிழ் பன்னீர். பாலின் சுவை, பன்னீரின் புரதத்துடன். தமிழ் பன்னீர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.